ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஒரு பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையில இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு இல்லையா, இதுல நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்குறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா, இந்தியா ஏன் பதான்கோட் மாதிரி உடனடியா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு போகல, ஏன் உடனடியா ராணுவ நடவடிக்கை எதையுமே நம்ம எடுக்கல, பாகிஸ்தானுக்கு இந்தியா எந்த மாதிரியான பதிலடியை தான் கொடுக்க போறாங்க, ஏன் இதுல இவ்வளவு நாள் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா, பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா இந்த விஷயத்துல இரண்டு விதங்கள்ல பதிலடி கொடுக்க முடியும். ஒன்னு உளவியல் ரீதியான தாக்குதல், இன்னொன்னு ராணுவ ரீதியான தாக்குதல். உளவியல் ரீதியான தாக்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்த மறுநாளே இந்தியா நிறைய அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. குறிப்பா பார்த்தோம்னா, அந்த இண்டஸ் வேலி அக்ரிமெண்ட் செல்லாதுகள் அறிவிச்சதா இருக்கட்டும், அந்த சிந்து நதிநீர் பகிர்வு தொடர்பான விஷயங்கள்ல இந்தியா இனிமேட்டு தண்ணீர் தரமாட்டோம்னு சொன்னது. அடுத்து பார்த்தோம்னா, அங்க உள்ளவங்களுக்கு இனிமேட்டு நாங்கள் விசா தரமாட்டோம், 8 மணி நேரத்துக்குள்ள இங்க இருக்கிற பாகிஸ்தானியர்கள் உடனடியாக பாகிஸ்தான் போகணும்னு சொன்னது. இப்ப கூட பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் பாகிஸ்தானியர்கள் எல்லாருக்குமே சம்மன் கொடுத்திருக்காங்க காவல்துறையிலேருந்து. இந்த மாதிரியான நடவடிக்கை அவங்க உளவியல் ரீதியாக டைட் பண்றது. ஸோ அதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்த நாட்டுடைய பிரதமர், ராணுவ தளபதி, இப்படி எல்லாரும் ஒரு மாதிரியான அறிக்கை கொடுக்குறாங்க. வேற வேற விஷயமா சொல்றாங்க. இங்க நாங்க இந்த தாக்குதலில் ஃபர்ஸ்ட் ஈடுபடலன்னாங்க, இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்தியா வேணா விசாரணை நடத்தட்டும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்காக தான் நாங்க தீவிரவாதத்தை ஆதரிச்சோம், அதனுடைய விளைவு தான் இது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏன்னா பாகிஸ்தான்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டு கண்ட்ரி கிடையாது. இந்தியா பொறுத்த வரைக்கும் பிரதமர் எடுக்கிற முடிவு தான் எல்லா இடங்களையும் எதிரொலிக்கும். இப்ப இந்தியன் நேவி பார்த்தோம்னா, நேற்று ஒரு அந்த போர்க்கப்பல்கள் படத்தை ட்விட்டர்ல போட்டு சொல்லியிருந்தாங்க, எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்துறதுக்கு இந்திய கடற்படை தயாரா இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பிரதமருடைய அறிவிப்புக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட நகர்வுகள். இங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இந்தியாவில் எல்லாருமே ஒரே மாதிரி எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு போகணும். ஆனா பாகிஸ்தான்ல அப்படி இருக்காது. ஏன்னா பாகிஸ்தான்ங்கிறது ஒரு ஜனநாயக ரீதியான நாடு கிடையாது. அந்த நாட்டில் எந்த ஒரு பிரதமருமே அந்த நாட்டினுடைய அந்த பிரதமர் பதவி காலத்தை முழுமையா பூர்த்தி செஞ்சது கிடையாது. ராணுவத்திற்கும் அரசுக்கும் இடையில எப்பவுமே ஒரு பிரச்சனைங்கிறது அங்க நீண்டுகிட்டே தான் இருக்கும். ராணுவத்துடைய செல்வாக்கு மக்கள்கிட்ட குறைஞ்சதுன்னா உடனே அவங்க காஷ்மீர்ங்கிற விவகாரத்தை கையில் எடுத்துருவாங்க. இப்ப கூட ஆசிம் முனீர், பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி, அவர் தான் இந்த காஷ்மீர் விவகாரத்தை பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் தான் இந்த தாக்குதலும் நடந்துச்சு. ஸோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இந்தியா ராணுவ ரீதியான ஒரு பதிலடிக்கு போகணும் அப்படின்னா அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா பண்ணலாம். இப்ப கூட பிஓகே பகுதியில் எத்தனை இடங்கள்ல இது மாதிரியான தீவிரவாத முகாம்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்தியா ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் விங் பொறுத்த வரைக்கும் தகவல்கள் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம தாக்குதல் பண்ணலாம். ரெண்டாவது விதம் பார்த்தோம், கனடா எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்தியா கனடா இடையில சமீபத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா, இங்கிலாந்துடைய லண்டன்ல பார்த்தோம்னா ஒரு போராட்டத்தை சீக்கியர்கள் முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் அந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய, பிரிட்டன்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளுடைய படங்கள் பொருந்திய பதாகைகளை கையில ஏந்தி அவங்கள நாங்க விடமாட்டோம், அவங்கள கொண்டுடுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பலகை வைத்திருந்த நபரை மர்மமான முறையில இறந்து போறாங்க. ஒரு நபர் பைக்ல சுட்டுட்டு போயிடுறாங்க. எங்க நடக்குதுன்னா கனடாவில் நடக்குது. அதை இந்தியா தான் பண்ணிச்சுன்னு கனடா கிளைம் பண்றாங்க. நீங்க ஆதாரம் கொடுங்கன்னு இந்தியா கேட்டாங்க. இது கனடால மட்டும் நடக்கல, அமெரிக்காவிலையும் இது போன்ற முயற்சிகள் நடந்திருக்கு, பாகிஸ்தான்லயும் நடந்திருக்கு. ஆனா இதுக்கான ப்ரூஃப்லாம் எதுவுமே கிடையாது. இந்தியா பண்ணுச்சுன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான நபர்கள் பாகிஸ்தான்லையும் கனடாலையும் அமெரிக்காலையும். ஸோ இது ஒரு விதம் இருக்கு. மூன்றாவது விதம் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே பாகிஸ்தானுக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த நாட்டினுடைய 18 மாவட்டங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. குறிப்பா பார்த்தோம்னா, பாகிஸ்தானை இப்ப இந்தியாவை எப்படி நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகான்னு சொல்றோம், அந்த மாதிரி அங்க ஒரு 5 ரீஜன்ஸா பிரிக்கலாம். பஞ்சாப், சிந்து, கைபர் பட்டுங்கா, பலூசிஸ்தான். இதுல ஒரு டீப் ஸ்டேட் கான்செப்ட். குறிப்பிட்ட ஸ்டேட்ல இருக்கிறவங்க அதிகமான பதவிகள்ல இருப்பாங்க, அவங்க சொல்றதா நடக்கும். அந்த மாதிரி பார்த்தோம்னா பஞ்சாபியர்கள் தான் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் டாமினேட் பண்றாங்க. முக்கியமான உயர் பதவிகள்ல அவங்க தான் இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் நிலப்பரப்புல பார்த்தோம்னா பலூசிஸ்தான் தான் பெரிய ப்ராவின்ஸ். அந்த ப்ராவின்ஸ்ல சேர்ந்த மக்கள் தொடர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பலூசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு ஒன்று இருக்கு. அவங்க பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக அடுத்த 3 மாதங்கள்ல குறிப்பிட்ட பகுதிகளை நாங்கள் தனி நாடா இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா அறிவிக்கிறோம் தான் சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே இந்த பக்கத்துல பிரச்சனை இருக்கு. அடுத்து கைபூர் பட்டுங்கா பார்த்தோம் அப்படின்னா, அந்த பகுதி ஆப்கானிஸ்தான் அவங்களுது அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா பஞ்சாப், இந்த பஞ்சாப் மட்டும்தான் அவங்கள்ட்ட கரெக்டாக இருக்கு. பாக்கி எல்லா இடமே நிறைய பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பலூசிஸ்தான்ல இந்தியா ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னெடுக்கலாம். ஆனால் எந்த மாதிரி விஷயத்தை இந்தியா முன்னெடுத்தாலும் கூட
போன தாட்டி பார்த்தோம்னா நம்ம அந்த துல்லிய தாக்குதல் பண்ணதுக்கப்புறம் அதற்கு வந்து அமெரிக்காவோ ரஷ்யாவோ சவுதி அரேபியாவோ எந்த ஒரு நாடுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா இந்தியா என்ன பண்ண போகிறோங்கிறத அந்த நாடுகளுக்கு முன்கூட்டியே தெரிவித்து அதுக்கப்புறம் பண்ணதுனால தான் ஒரு எதிர்ப்பு வரல. ஸோ இந்த முறையும் இந்தியா இதற்காக பல நாடுகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு காலதாமதம் ஏற்படுறதுனால தான் நம்ம அவங்களுக்கு எந்த விதமாக பதிலடி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. விரைவில் இந்தியா வந்து ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்காக தான் இந்தியா எல்லா நாடுகள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.